எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் அனாலிசிஸோட எபிசோட் 2. எபிசோட் 1ல நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன, இந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, இன்டெப்த்தாக நம்ம போய் எப்படிலாம் ஒரு பிக் ஃபார்ம் ஆகுது, ஒரு பாடி அப்படின்னா என்ன, இந்த கேண்டில் ஸ்டிக் வச்சு எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறது, என்ன மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் முக்கியமாக இருந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை வச்சு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக போய் இன்டெப்த்தாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்னும் டீப்பாக போக போகிறோம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதா ரொம்ப முக்கியமான ஒரு அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ். இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா, விற்கலாமா, இல்லை ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிறத ஃபைனல் டிசிஷன் நம்ம எடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் எபிசோட் 2ல சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இங்கே ஸ்டாக்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், எப்படிப்பட்ட கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், பிரேக் அவுட் அப்படின்னா என்ன, ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன, நம்ம முதல்ல பார்த்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரியல் ஸ்டாக்ஸ் வச்சு எக்ஸாம்பிளோட லைவ் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளேஷன் எப்படி தான் தமிழ் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் யூடியூப் புஷ் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது, இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் பெரிய ராக்கெட் சயின்ஸ் மாதிரி நடச்சிக்கிட்டு இருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நடச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மக்களோட பல்ஸ் ஒரு ஸ்டாக்ல எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். அதாவது மக்களோட சென்டிமெண்ட்ஸ், அவங்களோட எமோஷன் ஒரு ஸ்டாக்ல எப்படி ஆக்ட் ஆகுது, என்ன மாதிரி ப்ரைஸில் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறது தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு எமோஷன் தான் இருந்துகிட்டு இருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், கன்ஃபியூஷன். இந்த 3 எமோஷன் தான். இதை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் வச்சு பார்க்கணும் அப்படின்னா புல்லிஷ், பியரிஷ், ரேஞ்ச் பவுண்ட், இப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான அனாலிசிஸை கொஞ்சம் கஷ்டமாக்குறது அப்படின்னா, ஒரு 2 பேரோ 10 பேரோ ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்கன்னா விற்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம மக்களோட எமோஷன் கேப்சர் பண்ணிட முடியும். பட் ஒரு ஸ்டாக்கில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஒரு செகண்டுக்கு லட்சக்கணக்கான ட்ரேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மக்களோட எமோஷன் கேப்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காமிக்கவும் போகிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறதா நிஃப்டியோட 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்க சார்ட் பேட்டர்ன். இதில் பாருங்கள், நீங்கள் இந்த சார்ட்லேயே 3 டைப் எமோஷனும் பார்க்க முடியும். ஸோ நாங்கள் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த நிஃப்டி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கு, விச் மீன்ஸ் மக்கள் பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க, புல்லிஷ் மொமெண்டம். அதே இந்த இடத்துல பாருங்கள், மக்கள் ரொம்ப நெகட்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க, ஸ்டாக் நிஃப்டி கீழே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது பேரிஷ் மொமெண்டம். அதே இந்த இடத்துல பாருங்கள், மக்கள் கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க, நிஃப்டி அண்டர் வேல்யூடா, ஓவர் வேல்யூடா, வாங்கலாமா விற்கலாமான்னு கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைட் பேஸில் மூவ்மெண்ட் இருக்குது, ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நியூட்ரல். பட் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2 பேரோ 10 பேரோ ஒரு ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் கோடிக்கணக்கான பேர் ஒரு ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வால்யூமே நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 42 மில்லியன் அப்படின்றது 255 மில்லியன் இருந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஸோ இவ்வளோ வால்யூம் இருக்கிறப்ப கண்டிப்பாக எக்கச்சக்கமான ஜிக்ஸாக்ஸ் இருந்துகிட்டு இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, இந்த இடத்துல மக்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க, புல்லிஷ் மொமெண்டம்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, விச் மீன்ஸ் நிஃப்டி மேலே போயிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல. நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மேலே போயிருக்காது, ஒரு அப் ஒரு டவுன், ஒரு அப் ஒரு டவுன், ஒரு அப் ஒரு டவுன், ஒரு அப் ஒரு டவுன் அப்படின்னு மேலே போயிட்டே இருக்கும் ஜிக்ஸாக்கா. இந்த ஒவ்வொரு அப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா முந்தின அப்ஸோட மேலே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டவுனும் முந்தின டவுனோட கீழே மேலே இருந்துகிட்டு இருக்கும். பட் இது நீங்கள் டவுன்வர்ட் ட்ரெஜெக்டரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அதே ஜிக்ஸாக்கா மாதிரி கீழே போயிட்டே இருக்கும். பட் ஒவ்வொரு டவுனும் முந்தின டவுன் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கீழே இருந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு அப்ஸும் முந்தின அப்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கீழே இருந்துகிட்டு இருக்கும். அதாவது ரேஞ்ச் பவுண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே மேலேயும் போயிருக்காது, கீழேயும் வந்திருக்காது, ஒரே லைனில் தான் இருந்துகிட்டு இருக்கும். சரி, வாங்க இப்போ ஸ்டாக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி நீங்கள் டேரெக்டாக வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் புரியும். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் REC லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் சார்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2009 நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், இப்போ 2009 2023 வரைக்கும் ஒரு சார்ட் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். அது ரேஞ்ச் பவுண்ட், விச் மீன்ஸ் மக்கள் இந்த ஸ்டாக்கில் லாங் டைமில் புல்லிஷாகவும் இல்லை பேரிஷாகவும் இல்லை, ரேஞ்ச் பவுண்டோட கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் ரேஞ்ச் பவுண்டாகி சைட் பேஸ்லேயும் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. சரி, இதில் எப்படி நம்ம சப்போர்ட் வரைகிறது, எப்படி ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. சப்போர்ட் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தர அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஃப்ளோர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளோரில் ஒரு பால் நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வரும். அதே தான் எக்ஸாக்டாக நம்ம ஸ்டாக்லையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு லைன் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைனில் எப்போல்லாம் ஸ்டாக் படுதோ இம்மீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வந்துடும். ஸோ இந்த லைன் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு நான் டேரெக்டாக நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த REC லிமிடெட் அப்படிங்கிற ஷேரில் எங்கே நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அங்கே மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இதோட சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் லைனில் எப்போலாம் ஸ்டாக் ரீச் ஆகுதோ அப்போலாம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்குது. 2012 பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 2013 1, 2, 2016 1, 2, 3, 4 இந்த மாதிரி மல்டிபிள் இயர்ஸில் எப்போலாம் இந்த லைன் இந்த ஸ்டாக் டச் பண்ணுதோ அப்போல்லாம் இம்மீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிடுது. இது ஒரு ரேஞ்ச் பண்ணணும் இந்த சப்போர்ட் வருது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரைட் லைன் நம்ம வரைஞ்சிடலாம். இதே புல்லிஷாக இருக்கும்போது பேரிஷாக இருக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப நான் நிஃப்டி போனேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி புல்லிஷ் மொமெண்டம் ஆகி மேலே போயிட்டு இருக்கு, மக்கள் பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் மேலே நோக்கி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணேன் அப்படின்னா, எப்போலாம் நிஃப்டி இந்த இடத்துல டச் பண்ணி வருதோ அப்போலாம் பவுன்ஸ் பேக் ஆகி இமீடியட்டாக மேலே போகும். ஸோ இந்த இடத்துல மேலே போயிருக்கு, இந்த இடத்துல மேலே போயிருக்கு, இந்த இடத்துல மேலே போயிருக்கு, இந்த இடத்துல மேலே போயிருக்கு, இங்கேயுமே மேலே போயிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லைனில் நிஃப்டி எப்போலாம் வருதோ அப்போலாம் இமீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது. ஜஸ்ட் நீங்கள் புல்லிஷாக இருக்கும்போது மட்டும் கிடையாது, நீங்கள் பேரிஷாக இருக்கும்போது ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல கவனிங்க, நிஃப்டி ஆல்மோஸ்ட் பேரிஷாக மாதிரி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, எப்போலாம் நிஃப்டி இந்த இடத்துல டச் பண்ணுதோ அப்போலாம் இமீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது. கீழே வந்து டச் பண்ணது மேலே போகுது, டச் பண்ணது மேலே போகுது, திரும்ப இங்கே டச் பண்ணது மேலே போகுது. ஸோ எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, பேரிஷாக இருக்கட்டும், புல்லிஷாக இருக்கட்டும், ரேஞ்ச் பவுண்டாக இருக்கட்டும், சப்போர்ட் அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம ட்ராப் பண்ணணும். ஒரு லைன் நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அங்கே மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ் இருக்கணும். எந்த அளவுக்கு அதிகமான டச் பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு அர்த்தம். ஸோ திரும்ப நம்ம ஆர்இசிக்கு போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு ஆர்இசி லிமிடெட் அப்படிங்கிறது இந்த சப்போர்ட்டை மதிச்சிருக்கு, எப்போலாம் டச் ஆகாதோ கீழே போயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 2020 கொரோனா பீரியடில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 53 rupees அப்படிங்கிற பாயிண்ட் டச் பண்ணதுக்கப்புறம் ஓகே இத்தனை வருஷமாக இது மதிச்சிருக்கு, ஐ மீன் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை இப்போ நம்ம வாங்கலாம் டிசைட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிசிஎஸ் அப்படிங்கிற ஷேர் பற்றி நான் நிறைய போஸ்ட்டோ இல்லை வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் இருந்துகிட்டு இருக்கு, நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் 2022 இருந்து 1, 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட 8 தடவை டச் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இத்தனை வருஷமாக இந்த சப்போர்ட்டை மதிக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், மல்டி இயர் சப்போர்ட். ஸோ இந்த ப்ரைஸில் நம்ம வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ இப்படி தான் சப்போர்ட் நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வாங்கலாமா அப்படி டிசிஷன் நம்ம எடுக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாங்கவும் செய்யணும். இது ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான். சரி, சப்போர்ட் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அப்படி ட்ராப் பண்ணவும் புரிஞ்சிருச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ எப்போலாம் அந்த ஸ்டாக் டச் ஆகி மேலே போதோ அதுக்கு பேர் சப்போர்ட் அப்படின்னா, எப்போலாம் டச் பண்ணி கீழே விழுகுதோ அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஈஸி. இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணுறேனே. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே டச் பண்ணி கீழே விழுகுது, திரும்ப அந்த ஸ்டாக் இங்கே டச் பண்ணி கீழே விழுகுது, திரும்ப மேலே போய் டச் பண்ணுது கீழே விழுகுது, இங்கே என்ன தான் மேலே போக ட்ரை பண்ணாலுமே திரும்ப கீழே விழுந்துருது. ஒவ்வொரு தடவை ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 rupeesலேருந்து 140 rupees வரைக்கும் எப்போலாம் மேலே போகுதோ அப்போலாம் இம்மிடியட்டாக டச் பண்ணி கீழே விழுந்துருது. இப்போ நான் உங்கள்கிட்ட நிஃப்டியில் காட்டுறேன் பாருங்க. இப்போ இது சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம்ல, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம மேலே வரைஞ்சிட்டோம்னா ஒரு சேனல் ஒன்று ஃபார்ம் ஆகிரும். அதே நான் இதுக்கும் வரையணும் பாருங்க. ஸோ இதுக்கு பேர் தான் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புல்லிஷான ஒரு ட்ரெண்டில் இருக்க ஒரு சேனல், பேரிஷான ட்ரெண்டில் இருக்க ஒரு சேனல். ஸோ இங்கே நம்ம வாங்கிட்டு இங்கே செல் பண்ணணும். இதுக்கு பேர் ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே நம்ம வாங்கிட்டு இங்கே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஸ்விங் ட்ரேட். ஸோ சப்போர்ட்டில் வாங்கணும், ரெசிஸ்டன்ஸில் விற்கணும். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ செய்வாங்க. ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, பட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிளாக கர்நாடகா பேங்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு லைன் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். நான் ஏன் ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2010 நீங்கள் கவனிங்க, ஒரு 140 to 160 ரேஞ்சில் எப்போலாம் தான் ஸ்டாக் ரீச் ஆகுதோ அப்போலாம் இமீடியட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வந்துடுது. ஸோ 1, 2 இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 கிட்ட 4 தடவை டச் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி கீழே விழுந்துருது. திரும்ப 2017 ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி கீழே விழுந்துருது. திரும்ப 2018 ஃபெயில் ஆகி கீழே விழுந்துருது. ஸோ திரும்ப நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2023 எக்கச்சக்கமான டைம் மேலே போக ட்ரை பண்ணி திரும்ப ஃபெயில் ஆகி கீழே விழுந்துருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் லாங் டர்ம். எக்கச்சக்கமான தடவை இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் டச் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, அவர் டச் பண்ணிட்டு கீழே விழுந்திருக்கு. பட் அப்படியே இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2023 ஜூனில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு மிக
பெரிய கிரீன் கலர் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேர் புல்லிஷ் மாரிபோசா கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எபிசோட் 1ல பார்த்துருந்தோம். புல்லிஷ் மாரிபோசா கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன, இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இது என்ன சொல்ல வருது, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகும்போது இந்த புல்லிஷ் மாரிபோசா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தேன். விச் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த பிரேக் பண்ணி மேலே போகும்போது புல்லிஷ் மாரிபோசா கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஆல்மோஸ்ட் இது செல்லாததுக்கு அப்புறம் இன்ஸ்டன்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆக்ட் ஆக ட்ரை பண்ணோம். 2010ல இருந்து 140 to 160 ரீஜன் அப்படிங்கிறது கர்நாடக பேங்க்குக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துட்டு இருந்ததுல ஸோ ஒன்ஸ் இந்த புல்லிஷ் மாரிபோசா கேண்டில் ஸ்டிக் மூலமாக பிரேக் பண்ணி மேலே போயிட்டதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சப்போர்ட்டாக ஸ்வாப் ஆகிரும், ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல கவனிங்க, ஒன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, ஒரு ரேலி கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் திரும்ப கீழே விழுக ஸ்டார்ட் ஆகுது, பேரிஷ் மொமெண்டம்குள்ள போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணும்போது பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது. விச் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எப்போ ஒரு ஸ்டாக் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகுது அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே ஒரு ஸ்டாக் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிங்கள, இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு கர்நாடக பேங்க்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுது, பட் ஃபெயில் ஆகி திரும்ப கீழே விழுந்துருது. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி ஒன்று காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, இந்த கேண்டில் ஸ்டிக்கை கவனிங்க, பெரிய விக் மேலே ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு சின்ன பாடி ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்ப அதே மாதிரி ஒரு பெரிய விக் இருந்துகிட்டு இருக்கு, பக்கத்தில் இன்னொரு சின்ன பாடி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் ஒன்று ஃபார்ம் ஆகுதோ, அது ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகுதோ, அப்போலாம் இந்த ஸ்டாக் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத இன்டெரக்டாக நம்ம சொல்ல வருதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அடுத்து பேரிஷா மாதிரி கொஞ்சம் கீழே விழுக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அதுதான் நடந்திருக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக பேசினேன்ல, இது அப்படின்னா மக்கள் எமோஷனாக சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா எப்போலாம் 140 to 150 ரீஜியனில் போகுதோ அப்போலாம் மக்கள் வாங்க நினைக்கிறாங்களா, அவங்க எல்லாருமே 140 மேலே இந்த ஸ்டாக் போயிடுச்சு, இவ்வளோ ஸ்டாக் ஒர்த்து கிடையாது, ஃபண்டமெண்டலி ரொம்ப ஓவர் வேல்யூடாக மாறிடுச்சு அப்படின்னு மக்கள் நிறைய பேர் இந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே விழுக ஸ்டார்ட் ஆகுது. பட் அட் த சேம் டைம் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பாருங்கள், எக்கச்சக்கமான தடவை பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு கர்நாடக பேங்க். ஸோ எப்போல்லாம் கர்நாடக பேங்க் 43 rupees கிட்ட கீழே விழுகுதோ அப்போல்லாம் மக்கள் இவ்வளோ கீழே விழுந்துச்சு, இந்த அளவுக்குலாம் ரொம்ப மோசமான ஸ்டாக் கிடையாது, நல்ல பேங்க் தான், ஸோ நம்ம வாங்குவோம் அப்படின்னு வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போக ஸ்டார்ட் ஆகுது. பட் அப்படியே நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திரும்ப 140 ரீஜன் கிட்ட போகுது. பட் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அப்புறம் கிவ் அப் பண்ணிடுறாங்க, கீழே விழுந்துருது. பட் திரும்ப ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல, அதாவது ஜூன் 2023ல எக்கச்சக்கமான பையர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. கண்டிப்பாக இது ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு நம்பி வாங்குறாங்க. ஸோ பெரிய புல்லிஷ் மாரிபோசா ஃபார்ம் ஆகுது, அஃபிஷியலி பிரேக் அவுட் ஆகி சின்ன ரேலியுமே கொடுக்குது. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்லேருந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டு கிட்டத்தட்ட 2018ல வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு. நான் லைன் ட்ராப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டாக்கோட ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போய்கிட்டே இருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 டச் பாயிண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இப்போ ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பிரேக் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நவம்பர் 2021ல் ஹச்சியோட ஷேர் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி கீழே விழுந்துருச்சு. பட் திரும்ப மேலே வரும்போது எப்போ இந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ணுதோ அப்போ பவுன்ஸ் பேக் ஆகி கீழே விழுகுது. விச் மீன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிட்டதுனால அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால டச் பண்ணிட்டு திரும்ப ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறது, இந்த இடத்துல ஸ்டாக் எப்படி ஆக்ட் ஆகும், என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி வாங்குற ஸ்டாக்ஸோ இல்லை நான் பண்ணுற ஸ்விங் ட்ரேட்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்விங் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்விங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. நான் பண்ணுறதுலாம் ட்ரான்ஸ்பரண்டாக போஸ்ட் பண்ணிருக்கேன், மந்த்லி Q&A செஷன் கண்டக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை சீரியஸாக இருக்குங்க அப்படின்னா மட்டும் ஸ்விங் கம்யூனிட்டி லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லணும், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எபிசோட் 3ல நம்ம முக்கியமான இண்டிகேட்டர்ஸ், முக்கியமான சிக்னல்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம மேனுவலாக பண்ணோம்ல, ஃபார்முலாஸ்ல எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக போய் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். குட் பை.